கைரேகை, முக அமைப்பு, குரல் பதிவு மூலமாக செல்போன், கணினி போன்ற சாதனங்களை அன்லாக் செய்யும் தொழில்நுட்பம் குறித்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மூச்சுக்காற்று மூலமாக நவீன சாதனங்களை அன்லாக் செய்ய முடியும் என்பதை நம்ப முடிகிறதா? இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். நம்ம எல்லாருக்கும் கைரேகை, முக அமைப்பு, டிஎன்ஏ, குரல் ஒவ்வொன்றும் வேறு விதமாக இருக்கும். ஆனால் நம்ம விடுற மூச்சுக்காற்று கூட ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் அன்லாக் செய்கிற தொழில்நுட்பத்தை கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த தொழில்நுட்பம் குறித்தும் அதனுடைய சிறப்பு குறித்தும் விரிவாக பார்க்கலாம். ஒரு டியூப் ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்குன்னா அதிலேருந்து வர காற்று அந்த ஷேப்போட சிக்னேச்சர் அதில் எங்கேயாவது தங்கியிருக்கும். அந்த ஹாட் வயர் ஒரு வெலாசிட்டி டேட்டாவில் தங்கியிருக்கும். அந்த வெலாசிட்டி மெஷர் பண்ணால் அந்த ஷேப்போட சிக்னேச்சர் கண்டுபிடிக்கலாம்ன்ற ஒரு தாட்டோட ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 100 இண்டிவிஜுவல்ஸோட டேட்டா வாங்கி ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் ட்ரெயின் பண்ணி அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வழியாக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு 100 பேரில் 2 விதமான டெஸ்ட் பண்ணோம். ஒன்று ஒரு இண்டிவிஜுவல் அந்த அல்காரிதம் கிட்ட நான் மகேஷ் சொல்லி அவனுடைய மூச்சு காற்று சாம்பிள் கொடுத்தா ஆமாம் இவன் மகேஷ் கன்ஃபார்ம் பண்ணுறதோ, இல்லை இவன் மகேஷ் இல்லைன்னு சொல்கிறது. இந்த 2 அவுட்கம் வர டெஸ்ட்டை யூசர் ஐடென்டிஃபிகேஷன் பேர் வச்சு அந்த டெஸ்ட்டை பார்த்தோம். அதில் 97% ட்ரூ கன்ஃபர்மேஷன் வந்தது. உங்கள் எக்ஸ்ட்ரா தொராசிக் ஜியாமெட்ரி என்னுடைய எக்ஸ்ட்ரா தொராசிக் ஜியாமெட்ரியிலேருந்து வித்தியாசமாக இருக்குன்னா டாக்டர் உங்களுக்கு கொடுக்க போகிற டோசேஜும் எனக்கு கொடுக்க போகிற டோசேஜ், ஏதாவது அஸ்த்மேட்டிக் ஒரு ஏதாவது இன்ஹலேஷன் தெரப்பி தேவைப்பட்டதுன்னா உங்கள் டோசேஜ் என்னுடைய டோசேஜ் டியூன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் என்ற ஒரு தாட்டோடு தான் இன்னும் பார்த்துட்டுருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய மூச்சு காத்து வாய் வழியே தான் வரணும், மூக்கு வழியே வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த கிளிப்பை நாங்கள் பிளேஸ் பண்ணிட்டு நேரடியாக இந்த நாசில் வழியாக இப்படி ஒரு இன்புட் கொடுக்கும்போது இது உள்ள இருக்கிற டங்ஸ்டன் இலையில ஒரு மின்னோட்டம் ஏற்படுது. அதன் மூலமா சென்சார் ரெகக்னைஸ் பண்ணி ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா என்னோட மூச்சு காத்தா இல்லையான்னு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து அதை ரெகக்னைஸ் பண்ணி ஆமா இல்லை அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரே நாசில் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சுகாதாரம் கருதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதை பயன்படுத்துகிறாங்க. இங்கே இப்படி தான் இந்த ஒட்டுமொத்த தொழில்நுட்பமும் செயல்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் எக்ஸலேஷன் ட்ரையல் தான் இங்கே பார்க்குறோம். 1.5 செகண்ட்ஸ்க்கான டைம் சீரீஸ் டேட்டா, வெறும் 1.5 செகண்ட்ஸ் தான். ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் கிட்டேருந்து நாங்கள் அரௌண்ட் 10 சிக்னல்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் 6 சிக்னல்ஸ் நாங்கள் எங்களோட மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் 4 சிக்னல்ஸ் அந்த மாடல் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தற்போது முதல் கட்ட ஆராய்ச்சியில் இருக்கும் இந்த தொழில்நுட்பம் வருங்காலத்தில் மருத்துவம் மற்றும் சைபர் செக்யூரிட்டி துறையில் மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.